அழாத கண்ணு. அப்புறம் நானும் அழுதுருவேன். ரூபா கொடுத்தீங்க, சில்லற வாங்க மறந்துட்டீங்க. 25 ரூபா செலவாயிடுச்சு. இந்தாங்க 75 ரூபா. என்ன கையில குழந்தை? யார் குழந்தை? இது பாபுவோட குழந்தை. யார்கிட்ட கதை விடுறீங்க? அவர் கட்ட பிரம்மச்சாரி. அப்ப ஆனந்தோட குழந்தை. அவரும் பேச்சுலர் ஆச்சே. இந்த விஷயத்துல வீக்கானாலும் நீங்க தான். மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தா உங்களை மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அண்ணி வந்திருக்காங்களா? அறிவுப்படுத்துங்க. அண்ணி வரல, எனக்கு ஜன்னி தாயா வந்திருக்குது. இது அனாத குழந்தையா? ஓஹோ, அனாத குழந்தை ஆட்டோ டாக்ஸி புடிச்சு படியேறி வந்துருச்சோ. இப்ப நீங்க உண்மையை சொல்லணும்னா இந்த பிளாட்டா தண்டரா போட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணே, இது உங்க காலாடு நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு கன்னி போய கை கூட்டோட இருக்கார வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடும். இந்த பணத்தை நீங்களே வச்சீங்க, வெளியாட்டி சொல்லாதீங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, என் மூச்சே நின்னாலும் நான் வாயை திறக்கவே மாட்டேன். ஏன் சார், அம்மா இல்லாம குழந்தை பிறக்குமா? தாய் இல்லாமல் குழந்தை பிறக்காது, ஆனால் தந்தை அறியாமல் குழந்தை பிறக்கலாம். ஆனா இங்க வேற மாதிரி நடந்திருக்க. எப்படி? அம்மா இல்ல, அப்பா இருக்கு. வினோதமாக இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் பாண்டியன் தான் இந்த குழந்தையுடைய தகப்பன் என்று எப்படி இவ்வளவு உறுதியாக கூறுகிறாய்? எல்லாரும் ஆபீஸ் போயிட்டாங்க, இவர் மட்டும் லீவ் போட்டு ஏன் இந்த குழந்தைய பாத்துக்கறணும்? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மண்ணாங்கட்டி, அங்க என்ன கன்றாவியோ கருமமோ. நான் அன்னைக்கே சொன்னேன் அங்கெல்லாம் போகாதீங்கன்னு. நீங்க அங்க போறதுனாலதான் நம்ம பொண்ணு அங்க போறா. தவறு தவறு. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று கூறுவார்கள். ராதாவுக்கு அந்த குழந்தை மீது பாசம் பீறிக் கொண்டு வருவதால் அடிக்கடி அங்கு சென்று வருகிறாள். ஏன் சார், ராதா அந்த குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்தா இப்படி இருக்குமோ? இருக்கலாம். எப்படி? உங்களுக்கு அம்மா மேல வெறுப்பு ஏற்பட்டு நீங்க வெளியில போய் மைனர் விளையாட்டு விளையாண்டு அதுல குழந்தை பிறந்து வீட்டுக்கு தெரிஞ்சா வில்லங்கம்னு விட்டுட்டீங்களா? அட பாவி சண்டாளா, அந்த சிசுவின் விவகாரத்தை வைத்துக் கொண்டு என் குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தாதே. எழுந்துடா. ஒரு நகைச்சுவை அப்படி கூறினார். ஆமாம், இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவர் தானே சொன்னாரு. அது மட்டுமா, என்கிட்ட காசை கொடுத்து யார்ட்டுமே சொல்லவே சொல்லாதுன்னு சொன்னாரே. துரோகி, காசை வாங்கி கொண்டா இந்த விஷயத்தை என் காதில் போட்டாய்? சார், என் வாய் சும்மா இருக்காது. நீங்க இல்லாட்டா என்ன, ஒரு குட்டிச்சவர்கிட்ட சொல்லுவேன், ஒரு கழுதைகிட்ட சொல்லுவேன். உங்களை கழுதங்கிறான். இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. என்ன சார் மிரட்டுறீங்க? என்ன மிரட்டுறீங்க? நீங்க கூட தான் அம்மாவுக்கு தெரியாம கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாடான்னு சொன்னீங்க. நான் வச்சிருக்கலையா? கோட்டரா வாங்குறீங்க? புல் வாங்க பணம் இல்லை. என்ன சொன்னா நீங்க திருந்தவே மாட்டீங்க. எங்க அந்த பாட்டில்? ஏன் சார், அம்மா பாட்டில பட்டார்னு எடுத்துட்டு போறாங்களே, அடிப்பாங்களா? என்ன நம்பரு? எல்லாம் ஒரே வீடு மாதிரி இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லையா? யாரையா நீ? திறந்து வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நாய் லேட்ட வந்துடுறதா? டே அறிவு கட்ட முண்டம், திறக்காத வீட்டுல நாய் நுழையுமாடா? நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கு. போர்டை காணோம், நாய்க்கு பதிலா நீ நிக்கிற. அப்ப நான் நாயா? அப்போ நீ நாய் தான், இப்போ நீ நாய் தான். ஆனா நாட்டு நாயா அல்சஸ் நாடு முடிவு பண்ணணும். கண்ணாடி போட்ட மாதிரி இருக்க, நீ என்ன கிண்டல் பண்றியா? டேய், திருஷ்டி பூசணிக்கா மாதிரி கண்ணும் மூக்கும் எழுதி வச்சிருக்கு. உன்னை மேல கட்டி தொங்க விட வேணும், கீழே விட்டுருக்காங்க. நீ என்ன கிண்டல் பண்றியா? என்ன யார் நினைச்ச? இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் செக்யூரிட்டி. டேய் பன்னிக்குட்டி, செக்யூரிட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரசிடென்ட்டுக்கும் பிரதமருக்கும் பாதுகாப்பா போறவங்களுக்கு பேர் தான் செக்யூரிட்டி. நீ பாக்குற உத்தியோகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மரியாதையா சொன்னா குர்க்கா, மரியாதை இல்லாம சொன்னா வாட்ச்மேன். நல்லா படிச்சவங்க செக்யூரிட்டி தான் கூப்பிடுவாங்க. என்ன மேன் பேசுற? 18 பாச தெரிஞ்சவன், பன்மொழி புலவன், சிசுபாலன். சிசுபாலன் குழந்தை. மிஸ்டர் செக்யூரிட்டி, வேர் இஸ் தி பாபு ஹவுஸ்? நைனா பிட்டா கிடவுந்திரா. ஓ, குழந்தை தேடி வந்திருக்கியா? அதே சேட்டன் மனசுலாயி நம்பர் A5, அங்க போய் பாபு ஆயி. ஓ, அப்போ குழந்தை இங்கேதான் இருக்கு. அப்புறம் இந்த சோத்தை தூக்கி எறிகிறது, மூக்குல விரல விடுறது, காதை புடிச்சு நக்கி வைக்கிறது, கண்ணை கிள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி கலாட்டெல்லாம் பண்ணவே பண்ணாது. இத பத்தி நான் நிறைய புக்ஸ் எழுதிருக்கேன், படிச்சிருக்கணுமே. இல்ல, டிமாண்ட் கிடைச்சிருக்காரு. ஆல்ரைட், உங்க குழந்தைய நான் பார்க்கணும். ப்ளீஸ் வாயா. டேய் குழந்தை ரூமுக்கு போறான்டா. இந்த இருக்கு, இதுதான் குழந்தை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்ணால பார்த்தான். பிடிவாதமான குழந்தையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. குழந்தை அழுகுமா? முடிச்சுக்கிட்டா அழுகும், முழிக்கலன்னா தூங்கும். கரெக்டா சொன்னேன். அன்பா பழகுனா எந்த குழந்தையும் அடக்கலாம். இதத்தான் என் புக்ல நான் முக்கியமா எழுதியிருக்கிறேன். அது சரி, குழந்தையோட பேரு? ஆயம்மா. குழந்தையோட பாட்டி பேரை கேட்கல, நான் குழந்தை பேரை கேட்கிறேன். அதாங்க குழந்தை பேரு. என்னையா புரியாதனமா சொல்லிட்டே இருக்கீங்க? என்ன அது? கொஞ்சம் மெதுவா பேசுங்க, குழந்தை முடிச்சுக்க போகுது. குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு தான் சொன்னேன், சிந்தனையில் இருக்கு நான் சொன்னேன். இந்த பார், இந்த மாதிரி குறுக்க பேசி பார்க்கேன் பண்ணா எனக்கு பிடிக்காது. தூங்குற குழந்தைய முடிக்க வைக்கும் தெரியும், முடிச்சிட்டு இருக்கிற குழந்தைய தூங்க வைக்கும் தெரியும். ஆல்ரைட், எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாம் போலாம். பசி குடலை புடுங்குது, போய் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
சின்ன பாப்பா என் செல்ல பாப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஒத்துழைப்போட இன்னைக்கு என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ணே. உங்களை நம்பி தான் குழந்தைய விட்டுட்டு போறோம். டோன்ட் வரி. இன்னைக்கு குழந்தை நாளைக்கு தலைவி ஆகலாம், ஏன் இந்த தேசத்துக்கு பிரதமர் ஆகலாம். அண்ணே, குழந்தைக்கு வேலை வேலைக்கு பால் கொடுங்க. ஏயா பாலை கொடுக்காம குழந்தைக்கு பின்ன பாசான தேயா கொடுப்பாங்க? என்னப்பா நீங்க பேச்சு பேசுறீங்க? வெள்ளக்காரன் சட்டக்காரன் வீட்டு குழந்தையில இருந்து உங்கள மாதிரி அநாகரிகமான குழந்தைகளை 4000 நான் வளர்த்திருக்கேன். இந்த விஷயத்துல பார்கன் பண்ணீங்க, நான் ஃபயர் ஆகிடுவேன். உங்களுக்கு என் சர்வீஸ் பிடிக்கலன்னா 6 மாசத்துக்கு முன்னாலே நோட்டீஸ் கொடுத்து எனக்கு செட்டில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருட மாதிரி முடிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பி ஃப்ராங்க். குழந்தைக்கு வேண்டிய ஜாமான்கள் லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், அதெல்லாம் இன்னைக்கே வந்து சேரணும். சாரி, அதுல ஒண்ணு விட்டு போச்சு. 2 பாட்டில் ஆல்கஹால் வாங்கிட்டு வந்துருங்க. விஞ்ஞான முறைப்படி குழந்தைய குளிப்பாட்டுற தண்ணியில 2 சொட்டு ஆல்கஹால் விடணும். அப்பதான் தண்ணியில் இருக்கிற கிருமிகள் சாகும். அண்ணன் டெட்டால தான் ஆல்கோலா சொல்றாரு, அப்படிதானே? இந்த லொல்லெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். டெட்டால ஆல்கஹால் சொல்றதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆல்கஹால தான் ஆல்கஹால் சொல்லுவேன். அத 2 பாட்டில் வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. ரொம்ப காஸ்ட்லிப்பா இவரு. ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். என்ன? உங்க 3 பேர்ல இந்த குழந்தை யாரோடது? இதெல்லாம் உனக்கு தெரியணும் அவசியம் இல்ல. அவசியம் எனக்கு தெரிஞ்சாகணும். யாருப்பா இந்த குழந்தை? அண்ணே, இத ஒரு அனாதை இல்லத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்க்கறோம். விளையாட்டுக்கு. ஏன் விளையாடுறதுக்கு குரங்க கிரங்க பிடிச்சிட்டு விளையாட கூடாது? குழந்தைய கொண்டு வந்து ஏன் கொடுமை பண்றீங்க? அடப்பா தாயம்மா. ஸ்டாப். இந்த வாய்களை வச்சுட்டு குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறீங்களே, சொத்து வியாதி ஒட்டிக்காது. உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும் ஆசை இருந்தால், அவசியப்பட்டால் எனக்கு கொடுங்க. முத்தம் கொடுக்குறான்னா குழந்தைய நக்கி வச்சுட்டு போறாருங்களே. ரொம்ப அழுகுறியே தாயம்மா. அழக்கூடாது கண்ணு, சொன்னா கேளு கண்ணு. ஆச்சி அடிச்சாளோ ஆமணக்க தண்டாலே, பேச்சி அடிச்சாளோ பிறண்டங்கோளுந்தாலே. ஆராரோ அறிவரோ, ஆராரோ அறிவரோ, ஆராரோ அறிவரோ, ஆராரோ அறிவரோ, ஆராரோ. ஆனா உங்களதான் குழந்தை அழுகுறதுல. ஆமா தெரியல, ஏன்னா எனக்கு கண்ணு கூண்டு பாரு. யார் எனக்கு இருக்குனா இருக்கிற குழந்தை அழுகிறதா நான் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். நீ போய் தாயம்மா விட்டுக்கலாம். நீங்க எல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போய் சாப்பிடுங்க. வெறும் சோறு மட்டும்தான் இருக்கு. குழம்பு இருந்தது, அதை பிச்சைக்காரனுக்கு ஊத்திட்டேன். செல்லக்குட்டி, தாய்க்குட்டி, சுச்சு பாப்பு, சுச்சு பாப்பு, சுச்சு பாப்பு. ஆராரோ ஆரிரோ, ஆராரோ ஆரி. ஆயம்மா, அப்ப இது அது பொம்மையா? பொம்மை எப்படி என் கைக்கு வந்தது? கேட்டு சொல்றேன். சீக்கிரமா கேட்டு சொல்லு. அண்ணன் 2 பாட்டில் ஆல்கஹால் கேட்டார்ல, அதோட எஃபெக்ட் தான் இது. நல்லா சேர்ந்தாயா? இவனுக்கு தான் சொய் விடணும். குச்சி 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 குச்சி. செல்லாயி. டேய், இந்த சிசுபாலன் சீக்கிரமா சீட்டை கடிச்சு வீட்டுக்கு பண்றா. என்ன தண்ணி போட்டு அலப்பற பண்றா? அவன் சரியான தண்ட செலவிடா. யார் தண்ட செலவு? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? எனக்கு இங்க என்ன வேலை? 24 மணி நேரம் தண்ணி அடிக்க வேலை. படுப்போ. பார்க்கன் பண்ணாத ஃபயர் ஆகிடுவேன். இந்த குழந்தை இனிமே இங்கேயே இருக்கட்டும், நீ போ. அதெல்லாம் முடியாது. குழந்தைய கொண்டு போய் என் மடியில போட்டு தாலாட்டு பாடினா தான் எனக்கு தூக்கம் வரும். அண்ணா, ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே தாய்மாவா நாங்க பாத்துக்கிறோம், புரிஞ்சுதா? ஓஹோ, கிப்ட் முறையா? ஏன் இது வீடா இல்ல ஜின்னிங் ஃபேக்டரியா? கம்முன்னு படுங்க, இல்ல கம்பியை காய வச்சு 3 பேருக்கு பின்னால சோய் சோய் இழுத்துருவேன். கொண்டாயா குழந்தையா? போயா இருக்கணும் இருக்கா? யாரு? இங்க பாரியா, என்ன குழந்தை அழுகுது, நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கியா? உன்னை குழந்தை அழுதா தாயா எனக்கு தூக்கம் வரும். அது எனக்கு தாலாட்டு மாதிரியா, அப்படியே பழகி போச்சு. குழந்தைய தூக்கிட்டு வாடா. எடுத்துட்டு வாடா. சொல்ல சொல்ல கேட்காம குழந்தை தூக்கிட்டு போறீங்களா? சரி தூக்கிட்டு போங்க. குழந்தைய கொண்டு போய் தூங்க வச்சுட்டு நீங்க 3 பேர் வரிசையா வந்து உட்கார்ந்து அழுவுங்க, நான் தூங்கிடுறேன். யார் வேணும்? ஒளி பிரச்சனையா? இல்ல, ஓ தமிழ் நம்ம ஆளு. சொல்லுங்க. ரங்கராஜன் வீடு. ரங்கராஜனை பார்க்க இங்க வந்தா எப்படி சார்? நீங்க ஸ்ரீரங்கம் போறீங்கன்னா பள்ளி கொண்டு இருப்பாரு, பாத்துட்டு வந்துடலாம். இல்ல, இங்க தங்கி இருக்கார் ரங்கராஜன். இங்க ரங்கராஜனும் இல்ல, வேற எந்த ராஜனும் இல்ல. நானும் என் 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கோம். பார்க்கன் பண்ணாதீங்க. நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலா ஒரு ரங்கராஜனை உருவாக்கி தர முடியுமா? அது இல்ல. என்ன இல்ல நொல்ல பெரிய தொல்லையா இருக்கு சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பார்க்கன் சார். பண்ணாதீங்க. அம்மாடி, அம்மாடி, என் கண்ணே. ஐயோ, வீடு திறந்துக்குன்னு உள்ள நுழைஞ்சு குழந்தை தூக்கிட்டு போறான்னு வந்தியா? போயா வெளியா? சார்,
இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க சார். இந்த குழந்தை இல்லைன்னா என் பொண்ணு உயிரோடயே இருக்க மாட்டா சார். சார் சார் ப்ளீஸ் சார், இந்த குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா நான் உயிரோட இருக்க முடியாது சார். அந்த 3 பேரை என்ன அடிச்சே கொன்னுடுவாங்க சார். தயவு செஞ்சு போயிடுங்க சார். சார். வயசுல பெரியவங்களா இருக்கேன்னு பாக்குறேன் சார். இல்லன்னா நான் உங்களை போலீஸ் புடிச்சு கொடுத்துருவேன் சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நான் சார். சொல்றதை நீங்க கொஞ்சம் கேட்கணும் சார். அடுப்புல 24 மணி நேரம் கம்பி செவக்க காஞ்சிக்கிட்டு இருக்கு. புனிய வச்சு கண்ட இடத்துல சோயின் சோயின்னு எடுத்துருவேன். போயா டேய் 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 தொடாத. போடி. சரியான புள்ள பிடிக்கிறதா இருக்கானே. அவன் இருக்கான். தாய் தாய்மா எங்க? சிசுமலா தாய்மா எங்க? தாய்மா எங்கயா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொட்டில படுக்க வச்சிருந்த? தொட்டில இல்லையா? தொட்டில இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த கிழவன் வந்திருந்தா, ஒருவேளை அவன் எடுத்து போயிருப்பானோ? எந்த கிழவன்? அதான்ப்பா அந்த அரமண்டைய. அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தா நான் சொன்னல, அந்த மாடா குடி தலைந்தான். யோ, எந்த வேலை சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன், குழந்தைய பாத்துக்கிறதா என் வேலைன்னு சொல்லுவேல. இப்ப கதவை திறந்து போட்டு குழந்தை காணுங்கிற உன்ன என்ன பண்றதுயா? எங்க தாயம்மா மட்டும் கிடைக்கல, இனிமேல் நீ பார்கன் பண்ண முடியாது. ஃபயர் ஆயிடுவேன். வாடா. தாயம்மா அந்த அரமண்டை தான் தூக்கிட்டு பாருங்க. தாயம்மா 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 தாயம்மா. என்ன 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 தேடுறீங்க? குழந்தைய காணோம். குழந்தைய கணமா? என்ன ஆச்சரியமா இருக்கு, கடைக்கு போயிருக்குமா? டேய் அரவே காடு. அது நடக்கிற கொஞ்ச நேரம் கடைக்கு போய் பீடி வாங்கிட்டு வரதுக்கு. சார் நான் சந்தேகப்பட்ட சரியா போச்சு. இந்த ஆளு பிளாட்டுக்குள்ள வரும்போதே திருட்டு பையன் மாதிரி முடிச்சான். சில்லறைக்கு ஆசைப்பட்டு குழந்தைய வித்திருப்பான். அடிச்சு ஒதுச்சு கழுங்க. யார் என்னை வா? என்னைய வா. டேய் ஏன்டா இங்க நிக்கிறீங்க? என்ன தேடுறீங்க? டேய் தாயம்மா காணோம்டா. இதோ, இந்த பெரிய குழந்தை கதவை திறந்து வச்சு தூங்கிருச்சு. தாய்மாவை அவன உள்ள புந்து தூக்கிட்டு போயிட்டான். முழிக்கிற முடிய பாரு. இங்க தாயம்மா வாடா போய் தேடலாம். ஏண்டா சில்லறைக்கு ஆசைப்பட்டு நான் புள்ளைய வித்திருப்பேனா? டேய் அடுப்புல கம்பிய போட்டு தான் வந்திருக்கேன். நல்ல செவக்க காஞ்சிட்டு இருக்கு. புள்ள மட்டும் கிடைக்கிட்டு உனக்கு எந்தெந்த இடத்துல சொய்ய உடனே எனக்கே தெரியாது. எம்மா தாயம்மா தாயம்மோ தாயம்மா 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 பாப்பா தாயம்மா பாத்த நான் பாக்கலையே. பாக்கலையா? என்ன தேடுறீங்க? 50 பைசா கீழே போட்டா உனக்கு கிடைச்சா நீ எடுத்துக்க. தாயமாவுக்கு அண்ணா அதை தேடிட்டு போறாங்க. தாயம்மா 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 அச்சோரே அச்சோரே क्या बोलता है? நான் தான் குழந்தை எடுத்துட்டு வந்தேன். இதுக்கு ஜுரம் வந்துருச்சு, மருந்து கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ். போங்க போங்க. குழந்தை தான் கிடைச்சிருச்சு. உங்க கூட இனிமே என்ன வேலை? சரி வாங்க வாங்க வாங்க. तुम्हारो मदर टंग हिंदी हिंदी सोमारी कलकत्ता खाड़ी तक्काड़ी என்னவல பத்திரகாடி போதலக்க ஆப்பால அரைச்சு பிரோ. ஐயோ என்னடா மூஞ்சி தூக்கிட்டு போற? அடேங்கப்பா இந்திய பிச்சு உதறீங்களே. நான் பன்மொழி புலவனாச்சே, பல பாஷை எனக்கு தண்ணி பட்ட பாடாச்சே. நீ பேச்ச மாத்தாத. நான் சில்லறைக்காக புள்ளைய வித்துட்டேனா? அது தமாஷ் சொன்னங்க. அதெல்லாம் மாத்தாத. நான் உனக்கு சில்லறை தரேன். சில்லறையா? கொடுங்க. இங்க இல்ல, வீட்ல அடுப்புல காஞ்சிட்டு இருக்கு. ஐயோ அது கம்பி இல்ல. ஆமாண்டா தம்பி, இன்னைக்கு நீ வெம்பி வெதும்பி தும்பி போக போறடா சும்பி.